வைத்து வீடு வள்ளியே எந்தன் பிரியம் நீரே எந்தெந்தம் தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே முடிவில்லா ராஜ்யம் அருளும் திரும்பவும் வருவேனென்றீ. Once again, lift your hands. முடிவில்லா ராஜ்யம் திரும்பவும் வருவேனென்றீ. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவேன் ஆனதினோ வந்திடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவேன் ஆனதினும் வந்திடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை கைவேற்றி உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை ஆராதனை வேந்தனும் நீரே. மகிழ்ச்சியுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. தெய்வத்தை ஆமென் சொல்லுவோம். நல்ல உச்சமா கைத்தட்டி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகம்மை துதியுங்கள். கைத்தட்டியும் அவர் நடக்கும் செயல்களையெல்லாம் பார்த்தாலே துதியுங்கள். வல்லமையா இயேசுவின் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுநாதன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பின துதியுங்கள். அக்கினியே கல்மழையும் அனைத்துரை துதியுங்கள். அக்கினியாய் கல்வனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனம் இயேசுநாதன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. கைதட்டி அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே ரசத்தால் உள்ளம் பேசியும் மரண பருவாயிலே என்னை கண்டால் எரிகோ நகர் வீதி தானிலே. என்ன நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்ன நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். என்ன நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் அன்பை கவர்ந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியேன் ரசத்தால் உள்ளம் பேசியேன் மரண பருவாயிலே என்னை கண்டால் எரிகோ நகர் வீதி தானிலே. ஆமென். அந்த பாட்டு பாடும் பொழுது ஒரு அபிஷேக மேகத்தை நான் உணர்கிறேன். I feel the God presence. ஒரு மகிமையின் அபிஷேக மேகம் கேட்டு வாசல்ல இருந்து இந்த புல்பிற்று வரைக்கும்
அவையலையா இறங்கி வருகிறது. அபிஷேகத்தில் உணருங்க, அபிஷேகத்தில் உணருங்க. கையத்தோடு சொல்லுவோமா? கர்த்தரை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எழும்பு எழும்பு சியோனே, வல்லமை தரித்துக் கொள். எழும்பு எழும்பு சியோனே, உன் பலவீனத்தை பார்க்காத, உன் நோயை பார்க்காத, உன்னுடைய சூழ்நிலையை பார்க்க எழும்ப வந்தவனுக்காக கர்த்தரை ஆராதிக்கும்படி எழும்பு, கர்த்தரை உயர்த்தும்படி எழும்பு, கர்த்தரை மயப்படுத்தும்படி எழும்பு. எழும்பினாதான் சாத்தா கீழே விழுவான். ஹல்லேலூயா. கைவசம் ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாதியை தாண்டிடுவேன், மாதியை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாதியை தாண்டிடுவேன், மாதியை தாண்டிடுவேன். பலத்தமிழை கட்டி வழிய சபையாக்கி வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. சொல்லுங்க. பலத்தமிழை கட்டி வழிய சபையாக்கி வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. ஐயா சோத்திரம். சொல்லுங்க. ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம். மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, என்னை உயர அமர செய்தி. சொல்லுங்க. மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, என்னை உயர அமர செய்யாமோ. ஐயா சோத்தியம், இசையா சோத்தியம். உற்சாகமாக ஐயா சோத்தியம், இசையா சோத்தியம். எனது விளக்கும் பெரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே. சொல்லுங்க. இருளை ஒளியாக்கினே. எனது விளக்கும் பெரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே. இருளை ஒளியாக்கினே. ஐயா சோத்திரம். உற்சாகமாக இசையா சோத்திரம். கைத்தடி. ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம். ஆண்களை போல ஓட செய்தாலே உயர அமர செய்தியும், என்னை உயர அமர செய்தியும். மான்களை போல ஓட செய்தியும், உயர அமர செய்தியும், என்னை உயர அமர செய்தியும். மான்களை போல ஓட செய்தியும், உயர அமர செய்தியும், என்னை உயர அமர செய்தியும். ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம். மான்களை போலே ஓட செய்தி. சாத்தான் சொன்னான், நீ நடக்கவே மாட்டேன், நீ படுத்த படுக்கை ஆயிடுவேன். பாட்டுக்காரன் சொல்றான், மான்களை போல ஓட செய்தி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாத்தான் சொன்னா, நீ நடக்க மாட்ட, ஊழியத்துக்கு போக மாட்ட, நீ மந்தமாயிட்ட. கர்த்தர் சொல்றாரு, நீ ஓடுவ, நடப்ப, ஊழியம் செய்வ, கத்துவ, பாட்டு பாடுவ, பிரசங்கம் பண்ணுவ, வெளியில ஓட்டுவ. கர்த்தர் கிரியை செய்யப்படாது. கை தட்டி ஆமென் சொல்லுவாயா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, என்னை உயர அமர செய்தி. சொல்லுவ. மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, என்னை உயர அமர செய்தி. ஐயா சோத்திரம், அவன் இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம்,
கட்டி வழியை சுமையாக்கி வாழ வைத்தவரே ஆமே என்னை வாழ வைத்தவரே ஆமே கரத்தால் என்னை கட்டி வழியை சுமையாக்கி வாழ வைத்தவரே என்னை வாழ வைத்தவரே கரத்தால் என்னை கட்டி வழியை சுமையாக்கி வாழ வைத்தவரே ஆமே என்னை வாழ வைத்தவரே ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் மங்களை போல வேட செய்து உயர அமர செய்தானே என்னை உயர அமர செய்யும் மங்களை போல வேட செய்து உயர அமர செய்யும் என்னை உயர அமர செய்யும் ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் மங்களை போல ஓட செய்தி உயர அமர செய்தி என்னை உயர அமர செய்தி ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் சரி சொல்லுவோம் ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் எனது விளக்கு எரிய செய்து இருளை ஒளியாக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க இருளை ஒளியாக்கிறேன் சாத்தா சொன்னா இருளா மாறிடுவேன் இருள போயிடுவேன் செத்து போயிடுவேன் வாழ்க்கை இருளா மாறும் நான் பாட்டுக்காரன் சொல்றேன் வெளிச்சமா கட்டுறேன் வாழ்க்கையை ஆமென் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினேன் இருளை ஒளியாக்கினேன் எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினேன் இருளை ஒளியாக்கினேன் ஐயா சோத்திரம் ஆமென் இசையா சோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் மான்களை போல ஓட செய்யும் உயர அமர செய்யும் என்னை உயர அமர செய்யும் மான்களை போல ஓட செய்யும் உயர அமர செய்தினாலே என்னை உயர அமர செய்யும் மான்களை போல ஓட செய்யும் உயர அமர செய்தினாலே என்னை உயர அமர செய்யும் மான்களை போல ஓட செய்யும் உயர அமர செய்தினாலே என்னை உயர அமர செய்யும் ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் சொல்லுங்க ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் தமிழை கட்டி வழியை சுமையாக்கி வாழ வைத்தவரே என்னை வாழ வைத்தவரே தமிழை கட்டி வழியை சுமையாக்கி வாழ வைத்தவரே என்னை வாழ வைத்தவரே தமிழை கட்டி வழியை சுமையாக்கி வாழ வைத்தவரே என்னை வாழ வைத்தவரே தமிழை கட்டி வழியை சுமையாக்கி வாழ வைத்தவரே என்னை வாழ வைத்தவரே தமிழை கட்டி வழியை சுமையாக்கி வாழ வைத்தவரே என்னை வாழ வைத்தவரே தமிழை கட்டி வழியை சுமையாக்கி வாழ வைத்தவரே என்னை வாழ வைத்தவரே ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் ஹல்லேலூயா I feel the God presence. தேவ மகிமை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த பாட்டு மூலமாக கத்து பலப்படுத்தி வச்சார். சோர்ந்து வெள்ள வந்த மான்களை போல
ஓட குதித்து கர்த்தரை கலப்பிட்டு இந்த வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 86:86 86:13 வாசிக்கலாம். சங்கீதம் 86:13 வாசிப்பு. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதத்திற்கு தாழ்ந்த பாதாளம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெயிட் நரகம் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் மிஸ்ஸிங் தான், ஒருத்தர் கீழே விட்டுருப்போம். சின்ன ஒரு கட்டிங் தான் கீழே வந்துட்டு இருப்போம். சின்ன ஒரு கிராசிங் தான் அடிப்பட்டு கீழே வந்துருப்போம். அல்லேலூயா. பெரிய ஆபத்து மிக சின்ன விஷயம் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வசனம் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது. அப்போ அந்த கிருபை அங்கே வரும் பொழுது கீழே வாசிக்கிறோம், என் ஆத்மாவை தாழ்ந்த பாதத்திற்கு தப்புவித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த கிருபை கிராஸ் ஆகுதாங்க. அப்போ நான் விசுவாசிக்கிறபடி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில பலமுறை நம்ம என்ன பண்றோம்? கீழே விழுந்து விடுகிறோம். பாவத்துல, இச்சையில, மாம்சத்துல, பணாசையில் விழுந்து விடுகிறோம். ஆனா தாழ்ந்த பாதத்தோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு காரியம் இருக்கு இல்லையா? ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நரகத்தை தாழ்ந்த பாதாளம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நகற்றம். பைபிள் ஒரு சம்பவம் இருக்கு, நீ படிச்சுட்டு லூக்கா 16 லாசரு ஒரு மனுஷன் இருந்தாலே வியாதிப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தான். ஆனா பக்கத்து ஐஸ்வர்யன் ஒருத்தர் இருந்தான், ஐஸ்வர்யவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவனா இருந்தான். ரெண்டு பேரும் மறிச்சாங்க. ஒருத்தன் பரலோகத்தை எடுத்து வரப்பட்டான், ஒருத்தன் என்ன பாதாளத்துக்கு போயிடுச்சான். அப்போ ஐஸ்வர்யன் கேட்குற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கேட்குறான்? என்னப்பா, நான் மேலே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன், நெருப்புல நீ சுதமாக உட்கார்ந்து இருக்கிற. அப்போ லாசரு சொல்றான், அங்கே சொல்றாங்க, அவன் பூமியில ரொம்ப கஷ்டப்பட்டான், பூமியில ரொம்ப கஷ்டப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சுகமா இருக்கிறான். அன்பு தேவச்சனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நகற்றம். அப்போ அழைக்கப்பட்ட மக்களுக்கு சில போராட்டம் வரும், சில கஷ்டங்கள் வரும், சில இன்னல்கள் வரும், சில மோசமான சூழ்நிலை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்ந்தவர் தப்பு வைத்து ஆண்டவர். அப்ப நீ விழுந்து போகும்போதெல்லாம், சோர்ந்து போகும்போதெல்லாம், அல்லேலூயா, பலகீனம் அடையும் போதெல்லாம் உன்னை தாங்குவது நீ சாப்பிடுற பூஸ்டர் ஹார்லிக்ஸ் அல்ல, கர்த்தருடைய கிருபை தாங்கி கொண்டு வருகிறது. அதான் வசனம் வாசிக்க, ஆண்டவரே என்னை பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே. ஏன் தெரியுமா? நான் எப்போ செத்து மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மண்ணுக்கு மண்ணா போயிருப்பேன், புழுதி புழுதியா போயிருப்பேன், சாம்பலுக்கு சாம்பலா போயிருப்பேன். ஆனா ஒரே ஒரு காரியம் இறக்கைகள் வச்சுனா தான் இன்னைக்கு உயிரோடு நிற்கிற ஆண்டவரே. நான் பேசுவது, நான் நடப்பது, ஊழியம் செய்வது, கர்த்தரை பாடுவது, கர்த்தருக்காக ஓடுவது, தேயிலை ஓட்டுவது, வரலுக்கு எல்லாமே நீ பாராட்டின கிருபை ஆண்டவர். பாராட்டின கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆத்மா எப்போ மண்ணுக்குள்ள போயிருக்க ஆண்டவரே, செத்து போயிருப்பேன், புழுவா போயிருப்பேன், பூச்சா போயிருப்பேன். ஆனா கர்த்தரை மாற்றி கொண்டு வந்தாருன்னா கர்த்தருடைய கிருபை இனிமேல் இறக்கமாக இருக்குது. இன்னைக்கு அத்தனை பேர் வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய சாட்சி இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவும் மறைச்சிருப்பீங்க, அது வியாதி மூலம் மறைச்சிருப்பீங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல மறைச்சிருப்பீங்க. ஆனா நிக்கிறீங்க சொன்னா ஒரு பாராட்டின கிருபை தான் பெரியது. அல்லேலூயா சொல்லுங்க. நீ சொல்லுவீங்க, ஜாக்கிரதையா டூ வீலர்ல போறேன், ஹெல்மெட் மாட்டிட்டு போறேன், பெல்ட் போட்டு போற கார்ல, என்ன பாதுகாப்பா போனாலும் கிருபை இல்லாவிட்டால் உலகத்துல வாழவே முடியாது, ஜீவிக்கவே முடியாது, உயிர் காக்கவே முடியாது. எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? ஒரு கையை மேல போய் தாண்டவரே, இன்னைக்கு பாராட்டி நம்ம கிருபை பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மை எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. கிருபை பெருசா இருக்குதா? வரம் பெருசா இருக்குதா? வல்லமை பெருசா இருக்குதா? கர்த்தர் கிரியை செய்கிறாரா? அற்புதம் நடக்கிறதா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, மனித புனைய வாழ்க்கையை திரும்ப துளிர்க்க வச்சிருக்கிறாருன்னா கிருபை துளிர்க்க வச்சிருக்குது. எப்போ அல்லேலூயா மரணம் எழுதப்பட்டது, மரணம் முடிவுண்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்போ முடிவுண்டாச்சு ஆண்டவரே? ஏதோ ஒரு கிருபை தாங்கி கொண்டு வருகிறது. செத்து போய் ஐசியூல கிடந்திருப்பேன், இல்லை மருத்துவமனைக்கு போயிருப்பேன், இல்லை சாவுல கிடந்திருப்பேன். கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவருடைய மகத்தான பாராட்டின கிருபை தான் உங்களுடைய என்னையை நம்மை தாங்கி கொண்டு வருகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிறாரா? இடைப்படுகிறாரா? வெளிப்படுகிறாரா? கிரியை செய்கிறாரா? கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறாரா? தேவன் பேசிக் கொண்டிருக்கிறாரு. நான் தாவி சொல்ற, ஆண்டவரே நீ எனக்கு பாராட்டின கிருபை பெரிய கிருபைப்பா.
அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெரிய கிருபை தாழ்ந்த பாதத்தில் தப்பித்திருக்க. தாழ்ந்த பாதாளனா நரகத்துக்கு போயிருப்பேன், மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்ல எரிக்கப்பட்டு போயிருப்பேன், எரிவுண்டு போயிருப்பேன். கர்த்தர் காப்பாத்தினார்னா உங்க மேல வச்ச கிருபை தான் பெரிய கிருபை. நம்புற மாத்திர கரங்களை உயர்த்தி எப்படி சாத்தியமாகும்? இங்கே அநேக மக்கள் பெரிய பெரிய சாட்சியாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த அருள்மணியமாக இருக்கிற பக்கத்தில் நம்ம எத்தனை முறை சீரியஸ் ஆகிட்டாங்க. நம்முடைய தர்மமா பாதிக்கப்பட்டாங்க. இங்கே அநேக பாதிக்கப்பட்ட கர்த்தர் கிருபை தாங்கிட்டே வருது. வேறு வழியே இல்லை. காந்திமதியை பாருங்க, பாதிக்கப்பட்டாங்க. அலிஸ் பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அடிக்கடி கிருபை தாங்கிட்டே இருக்கு. தூக்கி சுமக்குது அந்த கிருபை. ஆமென் சொல்லுங்க. இல்லைங்க, நான் கண்ட்ரோலாக இருக்கிறேன், சாப்பிட்ற கண்ட்ரோலாக இருக்கிறேன், கரெக்டாக தூங்குறேன், கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். இதெல்லாம் அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தருடைய கிருபை. நம்பர் மாத்திரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சேஃப்டி, மை செக்யூரிட்டி எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ். கர்த்தருடைய கிருபை தான். இந்த கிருபைலாம் ஒரு ஸ்டெப்பு மேலே வைக்க முடியாது. நீங்கள் சொல்லலாம், நான் ஜாக்கிரதையாக போகிறேன், ஜாக்கிரதையாக வரேன், ஜாக்கிரதையாக இருக்கிறேன். எத்தனை ஜாக்கிரதையாக இருந்தாலும் கிருபை தான் நீங்கள் ஓடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு அடிகளும் கர்த்தருடைய கிருபை தாங்கிட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு வயசு நடக்கும் போதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த் இல்லை, தேவன் அங்கே பண்ணிட்டு தேவன் நடத்துகிறார். சுவாசிக்கிறீங்களா? இல்லைங்க, நான் சின்ன வயசுலேருந்து சாப்பாடு கண்ட்ரோலாக இருக்கிறேன். ரொம்ப கரெக்டாக வாங்கிட்டு போவேன், கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ண. எந்த காரியம் என்ன பண்ணாலும் முடிவு என்ன? அதான் பாவி சொல்கிறான் 86:13 நீ பாராட்டின கிருபை பெரியதாக. நான் பிளைட்டில் பிறந்தாலும், இல்லை கப்பலில் போனாலும், டூ வீலரில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், நடந்து போனாலும், ஆட்டோவில் போனாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கிருபை தாங்கிச்சு. நம்பரை மாத்திரம் கையை உயர். கர்த்தர் கிரியை செய்வாரா? இந்த வாழ்க்கையில் தேவன் நடத்துகிற ஒவ்வொரு காரியம் எண்ணி பார்த்தா நான் ஆச்சரியப்பட்டு தேவன் பிடிச்சு கொண்டே இருக்கிறான். லாட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணுறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்டெப்பும் வாழ்க்கை எங்கே பார்த்தாலும். கடந்த வாரம் பாருங்க, மியான்மர் தேசத்தில் வடகிழக்கு மாநிலமாகி வடங்கிய பக்கத்தில் இமயமலை பக்கத்து மியான்மர் தேசத்தில் எத்தனையோ பில்டிங் உள்ளே போயிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா டிவியில் பயங்கரமாக பார்க்கணும். 33 ஃப்ளோர், 33 அடுக்குள்ள ஒரு பெரிய பில்டிங்கு பரமட்டமாக உள்ளே போயிடுச்சு. எண்ணிக்கை சொல்ல முடியல. 2000 தாண்டி போச்சு. பண்ணாங்க பாடி கிடைக்கல, பாடி அடையாளம் தெரியல. செகண்ட்ஸ் தான். மியான்மர்லாம் சுற்றுலா தேசங்கள், குளிர் பிரதேசங்கள். தேவன் இரக்கமற்றவரா என்ன? இரக்கம் உள்ளவர் தான். தீர்ப்பு வந்து விட்டது. எத்தனை நிமிஷம் நம்ம சொல்லிக்கிறோம், கர்த்தர் வரப்போறார் சீக்கிரம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. அதான் பெரிய பெரிய தேசங்கள் பயங்கரமாக சேஃப்டியான இடம். ஆனால் உள்ள போது கோவிலுக்குள்ள கட்டிடம் எல்லாம் மனுஷன் உள்ள புதைஞ்சு கிடக்கிறான். பெரிய பெரிய கோட்டீஸ்வரர், பெரிய பெரிய பணக்கார, பெரியமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் சர்ச்சுக்கு வரோம்? ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? ஏன் கர்த்தரை தொழுது கொள்றோம்? ஏன் தேசமத்துக்கு வரோம்? கர்த்தர் வரப்போறாரு. எப்போனா மரணம் வரலாம். சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லியிருப்பு நினைக்கிறேன். டிபி ஜோஷ்வா ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் ஆப்பிரிக்கா தேசத்தில். டிபி ஜோஷ்வா, அல்லேலூயா. பயங்கரமான மிரக்கல் மேன். தொட்ட கட்டி கீழே வந்துடும், தொட்ட கேன்சர் கீழே வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய அற்புதமான மனுஷன். ஒரு பெயர் டிபி ஜோஷ்வா. அல்லேலூயா. ஒரு 3 வருஷம் முன்னாடி கொரோனா வச்சு கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய சபையில் பிரசங்கம் பண்ண ஆப்பிரிக்கா தேசத்தில் கரெக்டாக 9 மணி சர்வீஸில் பேசிட்டே இருக்கிறாரு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சபையாருக்கு பெரிய காங்கிரிகேஷன் இருக்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, மரணம் வரும், ஆயத்தமாக இருங்க. சர்வீஸை முடிச்சாரு, போய் தன் ரூமில் படுத்து ரெஸ்ட் எடுக்க போனார். 1:30 மணிக்கு ஒய்ஃப் வந்து எழுப்புறாங்க அவரை. ஜோஷ்வா கெட்டப், ஜோஷ்வா கெட்டப். பேச்சே இல்லை, மூச்சே இல்லை, அப்படியே படுத்தது தான். மாறி பிடிச்சி பார்த்தா உயிர் போயிடுச்சு. கர்த்தர் கொண்டு போயிட்டார். எப்போனா மரணம் வரலாம், எங்கோனா வரலாம். ஆயத்தமாக இருப்பீங்களா? சுத்தமாக சொல்லுங்க.
நான் பல முறை சொல்லுவேன், இங்க இருந்தா இயேசு கூட இருக்கிறாரு, அங்க போனா அவர் கூட நீங்க இருக்கிறீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் தான் மாறுது. மரணம் வந்துச்சு, ஆயிப்போச்சு, ஃபீல் பண்ண வேண்டாம். கத்து கொடுத்த நாள் முடிச்சு போச்சு. கத்தருக்கு சொல்லுங்க. அதே சொல்லுங்க, கிருபை இருந்தா கொஞ்சம் வாழலாம், கிருபை இருந்தா கொஞ்சம் ஓடலாம், கிருபை இருந்தா ஊழியம் செய்யலாம். என்னை பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவர். ஒத்துக்கிறீங்களா? சச்சமா எதுவும் சமைக்கிறதை விட்டுட்டாங்க நிறைய பேர். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சர்ச்சைக்கு எதுக்கு போகணும், ஏன் போகணும்? ஒரு நாளைக்கு கத்தவன் கேள்வி கேட்க போறார், நிச்சயமா கேட்க போறார். ஒவ்வொரு சண்டை மிஸ் பண்ணும் போதெல்லாம் கத்தவன் கேள்வி கேட்க போறார். பிரைஸ் எல்லாம் கேள்வி கேட்க போறாரா? அர்த்தமா சொல்லுங்க. அடுத்த வாரம் போய்க்கிறாங்க, அடுத்த வாரம் போய்க்கிறாங்க. ஏசு வந்துட போறாரு. கைவிடப்பட போறீங்க, ஏமாற்றப்பட போறீங்க. சபைக்கு வருவாங்க, ஆயத்தப்பட போறான். வார்த்தை கேட்கிறோம், ஆயத்தப்பட போறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் கிருபை செய்வாரா? அதான் தாவி செபிக்கிறான். திரும்ப வாசிங்க 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. மை சோல் என் ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணாரா? தாழ்ந்த பாதத்திற்கு தப்பிச்சுட்டாரு. சாத்தான் சொன்னா நரகத்துக்கு போயிடுவேன், நெருப்புல போயிடுவேன். கர்த்தர் தப்பு சொல்லி கொண்டு வந்துட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க தப்பிக்கப்பட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. சபைக்குள்ள வந்துட்டீங்க. சபதம் பெரிய பாதுகாப்பு. நீ சாப்பிட்ற மருந்து மாத்திரையை விட, நீ பயன்படுத்த எல்லா விதமான பாதுகாப்பு, எல்லா வித உபகரணங்களையும் விட சிறந்த பாதுகாப்பு சபத்தான் உனக்கு. சபையின் ஜெபத்தான் உயிரை பாதுகாக்க முடியும். சபையில ஜெபிக்கிற ஜெபத்தான் குடும்பத்தை பாதுகாக்க முடியும். சபையில ஜெபிக்கிற ஜெபத்தான் உன் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். அதான் சபைக்கு வரணும்னு சொல்றது. பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாங்க. ஏன்னா நீ சபை ஜெபிக்கிற ஜெபத்தை குடும்பத்தை காப்பாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் தாமே நல்வார்த்தையை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.